வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு ஒன்றுக்கு போகிறோம். ஸோ சிம்பிளாக ஒரு சின்ன விளாக், அவ்வளோதான். இப்போ தான் போகிறேன். இப்படி தான் சிக்கியிருக்கிறேன். மீசை எடுக்கணுங்க. மீசை இருக்குதாடாங்க. ஐயோ இதெல்லாம் ஆதாரம். இப்படி தான் விளாக் பண்ணிச்சுக்கிறியா? முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சர்பத் கடையில் சர்பத் சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பேசலான்னு வந்திருக்கோம். இங்கே பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, மேலே விண்டோ, இதுதான் எங்கள் ஸ்கூலு. இந்த விண்டோவில் தான் உட்காந்துட்டு ஃபுல்லாக வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது தான் நான் படிக்கிறப்ப. நீ தான் வேடிக்கை பார்ப்பேன், நான் படிச்சுட்டு தான் இருப்பேன். இவன் தான் வேடிக்கை பார்ப்பேன். நான் தான் படிக்கிறேன். அவரு புக்கை பார்த்து படிப்பீங்களா இல்லை பொண்ணுங்க புக்கை பார்த்து படிப்பீங்களான்னு அதையும் சொல்லிடுங்க. அந்த மாதிரி நிறையா மெமரிஸ் இருக்குது. இல்லை இந்த மரத்தில் தான் வந்து அந்த காயெல்லாம் இருக்கும், அதை எடுத்து உரிச்சோம்னா அந்த நகத்தில் ஒட்டி பேய் நகம் மாதிரிலாம் வச்சு விளாடுவோம். அப்புறம் அதில் அதே மாதிரி உள்ளே இருக்க மரத்தில் எடுத்து கொட்டையை தேய்ச்சி இவனோட டவுசர் தான் போட்டிருப்பான், கொட்டையில் வச்சு சூடு வச்சு விளாட்றது தான் வேலை. உனக்கு என்னடா மெமரிஸ்? இதே மாதிரி நம்ம இங்கே வந்து ஒரு அண்ணா இருப்பார், நல்லா ஒரு கமர் கட்டு 2 ரூபாய்க்கு மேங்கோ பைட்டு. அது நாங்கள் எப்போவுமே 5 ரூபா தான் கொண்டு வருவோம் வீட்டிலேருந்து. 5 ரூபாவே பெரிய அமௌண்ட். ஸோ அதை கொண்டு வந்து மதியம் ஒரு லஞ்ச் டைம் ஒரு 1 hour இருக்கும். அந்த 1 hour டைமுக்குள்ளே சாப்பிட்டு கொடுக்குறோன்னு வந்து அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டா அது ஒரு அப்படியே பொண்ணுங்களுக்கு பாட்டு புத்தகம் அதெல்லாம் வாங்கிட்டு போய் அது 1 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் கேட்டால் கொடுத்துக்குவோம். நம்ம வந்து கொடுப்பான், இன்னும் ஒரு பொண்ணு கொடுப்பான். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லா பொண்ணும் விஜய் வாடுறா மச்சான், உள்ளே போய் சாரெல்லாம் பார்த்துட்டு வரலாம், டீச்சரை பார்த்துட்டு வரலாங்கிறான். டீச்சரை பார்க்கலாமா? பையனுக்கு நல்ல புத்தி வரட்டும். எதுக்கு இல்லை, 96 படம் பார்த்துட்டு பையன் நாஸ்டாலஜிக்காக ஃபீல் பண்ணுறான். போய் பார்த்துட்டு வந்து பாரு, நம்ம ஸ்கூல் முடிச்சிட்டோன்னு வை. ஸ்கூல் முடிச்சு ஒரு 2 நாள் இல்லை 1 மாதம் கழிச்சு போனாலே யாரா நீன்னு கேட்பாங்க. ஸ்கூல் முடிச்சு 6 வருஷம் ஆச்சு. இப்போ எரும மாடு மாதிரி இருந்துட்டு போய் சார் எனக்கு தெரியுமா அவன் யாரா நீன்னு கேட்டு சொல்லே அப்படி வெளியே துரத்தி விட்டுருவாங்க. படம் பார்த்தோமா, பேசாமல் வீட்டுக்கு போனோமா, தூங்கினோமான்னு இருக்கணும். அதை விட்டுவிட்டு ஸ்கூல்லையே அடி வாங்குறவன்லாம் அப்போ என்ன ஆகுறது? ஸ்கூலில் அடி வாங்குறவன் என்ன ஆகுறதுன்னா, படிக்கிறவனே மறந்துடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடி வாங்குறவனை கூட ஞாபகம் வச்சுப்பாங்க, படிக்கிறவங்க மறந்துடுவாங்க. நம்ம அதுலேயும் வரமாட்டோம். நம்ம கொஞ்சம் மிடில் பெஞ்ச், நம்ம இருக்கிற இடமே தெரியாமல் போய் நொஸ்டால்ஜியா மெமரி கிரியேட் பண்ணுறோன்னு கிரிஞ்சு பண்ணிட்டு இருந்தோன்னு வை. பாரு, அவனுக்கெல்லாம் மீச தாடிலாம் இல்லாமல் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கிற. நான் தான் மூஞ்சி ஃபுல்லாக காட்டுப்போய் மாதிரி இருக்கிறேன். தாடி இல்லாத கஷ்டம், அது அனுபவிக்கணும்னு தான் தெரியும். உனக்கு என்ன பிரச்சனை? தாடி வாரம் உட்காந்து ட்ரிப் பண்ணணும், சேவ் பண்ணணும். அது கடைக்கு போனீங்கன்னா 200 ரூபா ஆகும். அந்த பஞ்சாயத்தில் இருக்கா உனக்கு? உனக்கு புரியலடா. இங்கே பாரு, எங்களுக்கு இந்த மீஸ் இங்கே பாரு, அரும்பு மீசைன்னு சொல்லுவாங்க. இன்னும் 27 வயசாகுது, இன்னும் அரும்பு மீசையாக சுற்றிட்டு இருந்தா எந்த காலேஜ் படிக்கிறேன், எந்த ஸ்கூல் படிக்கிறேன்னு இப்போ கேட்குறாங்க. நல்ல ஸ்கூல் படிக்கிறோம், தாடி வேறு நல்லது தானே. எங்கே தானே தெரியுற, என்னை பார்த்தா பாரு எல்லாம் அண்ணா அங்கிளுங்கிறாங்க. கரெக்டு தான். நான் அப்படி இருக்கனால கல்யாணம்னு சொன்னாலே இன்னும் சின்ன பையன், இன்னும் உனக்கு என்ன கல்யாணம் அப்படின்னு ஆஃப் பண்ணுறாங்க. அதோட கஷ்டம் எனக்கு தான்டா தெரியும். கேட்டுக்கங்க, மச்சான் வீட்டில் பார்க்குறதா இருந்தால் கல்யாணம் பண்ண விட மாட்டீங்களாம்மா? ஃபீல் பண்ணுறான், தப்புன்னு பண்ணி வச்சிருக்கு. பாடுறா டே, பார்த்து பேசுகிற, யூடியூப்ல வர போகிறடா. பார்க்க தான் பயில பார்ப்பாங்க. இவன் பேசுறா, நம்ம பக்கா இன்ட்ரோவர்ட் நம்ம பையன். முதுகு காட்டாதறாங்க, வாடா வந்து பேசுறா. மான் மாதிரி துள்ளி ஓடுறான். பார்க்க தான் மாடு மாதிரி இருப்பான். ஆமா, ஆனா மனசு மான் மாதிரி. Thanks. Love you. Forever.